சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்கள் சார். நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம், நான் எல்லாம் தூங்காது. எப்படி சார் என்னால தூங்க முடியும்? ராத்திரி ஃபுல்லா இப்படி குரட்டை விட்டுக்கிட்டே இருந்தா மனுஷால எப்படி நிம்மதியா தூங்குறது? பரந்தூர் விமான நிலையம் சாத்தியக்கூறு அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே நிலத்தை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளை நியமிச்சிட்டீங்களே சார், எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும்? 30,000 கோடியில விமான நிலையம் கட்ட போறீங்களா சார்? 36,000 மரங்களை வெட்ட போறீங்களா சார்? 33 நீர்நிலைகளை மூட போறீங்களா சார்? திரு மச்சேந்திரநாதன் குழு போட்ட என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அறிக்கை வெளியே கொண்டு வரதுக்காக விகடன் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஆரம்பிச்சோம். நமக்கு தேவையானது 1,00,000 கையெழுத்துக்கள் மக்களே. நீங்க போடலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், உங்க ஃபேமிலி போடலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க, அங்க இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. விவசாயம் காப்போம் மக்களே. வெல்கம் டு தி ஷோ गाइस. இந்த மாசம் எலெக்ஷன் ஸ்பெஷல் பண்ணலான்னு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 4 முக்கியமான கட்சிகள் பத்தியும் 4 முக்கியமான கண்டஸ்டன்ஸ் பத்தியும் அவங்களுடைய நிறைய குறைகள் பத்தி தான் வர 4 எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அநேகமா அடுத்த மாசம் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், உயிரோட இருந்தா. இந்த வாரம் தமிழ்நாடு அரசியல் களத்துல புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சியை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகம் அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் படி இந்த வாட்டி எலெக்ஷன்ல 30% ஓட் ஷேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மக்கள் விசில் சின்னத்துக்கு ஆதரவா இருக்காங்களா. அநேகமா தமிழ்நாடு பஸ் கண்டக்டர்ஸ் கிட்ட தான் இந்த சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேனாம்பேட்டை வந்துருச்சுப்பா, டிவி கேப்பா எழுதிக்கோ. ஏய், நான் சும்மா பஸ்ஸுக்கு விசில் அடிச்சேன், என்ன நீங்களும். டிசம்பர்ல இந்த சர்வே வந்ததுக்கு அப்புறமாவே நிறைய ஃபேக் போஸ்டர்ஸ் இன்டர்நெட்ல வைரலா போனதை நீங்க பாத்திருப்பீங்க. தாவேக்க 34% ஓட் ஷேர் வாங்கிருவாங்க, ஒரு போஸ்ட்ல 105 சீட்ஸ் கிடைச்சிரும், ஒரு பழைய போஸ்ட்ல 230 சீட்ஸுமே விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இவிஎம் மிஷின்ல வேற எந்த கட்சி சிம்பிளுமே இருக்காது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த போஸ்டர்ல என்னன்னா 4 சீட்டு மிச்சம் வைக்கிறதுக்கு மனசாட்சி இருந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு. எங்க அண்ணன் 234 ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாமே நாமளே எடுத்துக்கலாமா, ஒரு 4 சீட்டாவது மிச்சம் வைக்கணும்ல. ஓகே, நடிகர் விஜய் அவர்கள் முதல் வாட்டி தேர்தலில் சந்திக்க போறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே விஜய் அவர்கள் பல விதமான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நல்ல மதிப்பெண் வாங்கின மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கறதா இருக்கட்டும், லியோ 2 படத்தை நடிக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. 2008ல இருந்தே பல வாட்டி பொது ஊடகங்கள்ல அரசியலுக்கு வரதுக்கு தனக்கு விருப்பம் இருக்குன்னு ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காரு. 2009ல ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினதா இருக்கட்டும். ஆனா விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் உண்மையிலேயே எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆண்டு 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தளபதி வரல பேசல, அவருடைய திருமுகத்தை ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். 127 இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள். அந்த வெற்றியாளர்கள் புகைப்படம் எடுக்கிற போது கூட வென்ற அவர்களை நடுவில் உட்கார வச்சுட்டு ஓரமாக போய் அமர்ந்த உத்தமர் நம்முடைய தளபதி. ஆமா, 2021 ஊடக உள்ளாட்சி தேர்தல் அப்ப விஜய் மக்கள் இயக்கம் சுயேட்சையா நின்று 129 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதோட குரூப் போட்டோல ஓரமா உட்கார்றவங்க எல்லாருமே உத்தமர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் போட்டோல ஓரமா உட்கார்றவங்க யாருன்னா அண்டை கோட் திஸ் புறக்கணிக்கப்பட்டவங்க சமுதாயத்துல. இதுக்கு முன்னாடி நீங்க விஜய் அவர்களுடைய படங்கள் பார்த்திருக்கலாம், இல்ல அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ் நீங்க கேட்டிருக்கலாம், இல்ல இவருடைய தீவிரமான சப்போர்ட்டரா இருக்கலாம். இந்த எபிசோட்ல வெறும் 4 கேள்விகள் மட்டும் தான் கேட்கலான்னு இருக்கும். அதை பத்தி தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, விஜய் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க? 2024 வெளிவந்த எக்கனாமிக் டைம்ஸ் படி தாவேகா கட்சி முதல்ல ஆரம்பிச்ச போது அதுல இருந்து ஒரு உறுப்பினர் சொன்ன விஷயம், தமிழ்நாடு முழுவதும் 85,000 விஜய் ஃபேன் கிளப்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றுலயும் மினிமம் 25 நபர்களாவது இருப்பாங்க. எல்லாருமே தாவேகா கட்சியில தொண்டு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபேன் கிளப் பிரசிடென்டா இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோடைய மாவட்டத்தோடைய பிரசிடென்டா இருப்பாங்க. சோ பேசிக்கா ஃபேன் கிளப் மெம்பர்ஸா இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோடைய உறுப்பினர்களா இருக்காங்க. இது பிரச்சனை இல்ல. இப்ப அதோட ரசிகர் மன்றமா இது இருந்த போதே ஏகப்பட்ட பேர் பிளட் டொனேஷன், ஆர்கான் டொனேஷன், பிளட் ரிலீஃப் ஒர்க், மேலும் ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிகல்லே இதுல இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரசிகர்கள் கட்சி உறுப்பினர்களா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா ரசிகர்களை தாண்டி பொது வாலண்டியர்ஸ், கேடர்ஸ், மத்த சிவில் ஆர்கனைசேஷன்ஸ்ல மெம்பர்ஸா இருந்தவங்க இவங்க கட்சியில சேர்ந்தாதான் லோக்கல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற பிரச்சனையை பத்தியும் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இது சப்போர்ட் பண்ற மூலமா 2025ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிகல் வெளிவந்துச்சு. தாவேகா சீனியர் மெம்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கட்சி வேலைகளை எடுத்து செய்யறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க, விஜய் அவர்களுடைய ரோட் ஷோக்கு பேனர் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருப்பாரு. அப்கோர்ஸ் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்போ ஒருத்தங்க அரசியலுக்கு வராங்கன்னா மக்களை பத்தி இன்ச்சா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆனா ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரே இன்ச் 24-36, 3-5, 10-12, 2-4-16 இந்த இன்ச்சஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல வரும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஷிப், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இல்லாத காரணத்தினாலதான் அவசரமா எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சாம். இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு கூட இந்த தாவேகா உறுப்பினர் சொல்லியிருந்தாரு. சரி, இருக்கிற தாவேகா கட்சி
உறுப்பினர்களும் செலிப்ரேஷன் அப்படின்ற பேர்ல செய்யற விஷயங்கள் பல வாட்டி சர்ச்சையா இருக்கு. சென்ற வருஷம் ஜூன் மாதம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக அடிச்ச ஹோர்டிங் கொலாப்ஸ் ஆகி செக்யூரிட்டி கார்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 53 கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா இல்லீகல் பேனர் அடிச்சதுக்காக. இது வெறும் பர்த்டேக்கு மட்டும் கிடையாது. மதுரையில் நடந்த ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் அப்ப கூட நிறைய இல்லீகல் பேனர்ஸ் அடிச்சு ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் ஆச்சான். ஏன் 2021 ஊடக உள்ளாட்சி தேர்தல் அப்ப பேச்சாளர் ராஜ்மோகன் அந்த வீடியோல என்ன கிளைம் பண்ணிருந்தாங்கன்னா, எதுவுமே அடிக்கல, வெறும் A4 ஷீட்ல மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தோம்னு சொன்னாரு. ஆனா அந்த டைம்ல போஸ்டர்ஸ் அடிக்கிறது மிகப்பெரிய சர்ச்சையா ஆச்சு. எந்த அளவுக்குனா விஜய் மக்கள் இயக்கமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, விஜய் அவர்களை எந்த ஒரு தலைவரோட கம்பேர் பண்ணியும் போஸ்டர்ஸ் அடிக்காதீங்க அப்படின்னு. அதோட என்ன போட்டோ சார் அது? ஓ மை காட், ஓ மை காட். நல்ல வேளை இப்பயாவது கோட் படத்துக்கு எங்க இருந்து CGI ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க நமக்கு தெரியல இல்லையா? சரி, தாவேகா கட்சி உறுப்பினர்கள் வெறும் போஸ்டர் பேனர் மட்டும் தானே இல்லீகலா அடிக்கிறாங்க, இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இது மட்டும் பிரச்சனை கிடையாது. சென்ற வருஷம் தேனி மாவட்டம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கிரேன் மூலம் ஆள் உயரம் கொண்ட ராட்சச மலர் மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டது. போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக BNS 189 உட்பிரிவு 2, 126 உட்பிரிவு 2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆமா, 10 அடி மாலையை கிரேன்ல வச்சு போட்டிருக்காங்க. என்ன கிங் காக்கா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க? இது வெறும் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் கிடையாது. 2024 ஜூன் மாசம் ஒரு பையன் ஸ்டேஜ்ல கராத்தே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்க. இதுல பையனுக்கு எதுவும் ஆகல. அதோட அது கராத்தே மாஸ்டர்ஸ் பண்ற ஒரு ஸ்டண்ட் தான். அது அவங்க பண்ணது பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, விஜய் அவர்களே கள்ளக்குறிச்சி டிராஜடிக்கு அப்புறமா என்னுடைய பிறந்த நாளை யாருமே செலிப்ரேட் பண்ண வேணாம்னு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறமா கூட செலிப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது தான் பிரச்சனையா இருக்கு. அப்கோர்ஸ் மத்த கட்சிகளும் இல்லீகல் ஹோர்டிங் பேனர் போஸ்டர் அடிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் செய்யறதுக்கு இது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுடைய அபிஷியல் கட்சி கொள்கையே ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் மூட்லயே அவங்க இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி, விஜய் அவர்கள் சோசியல் மீடியால என்ன கலவரம் உண்டாக்கி விடுறாரு? இந்த மாசம் சென்னை பிரஸ் கிளப் தமிழ்நாடு DGPக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. பிரபல ஊடகங்களுடைய பெயர், லோகோ, எடிட்டிங் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நிறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இது மூலமா ஏகப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்பியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க உண்மையிலேயே உருவாக்கின சேனலோடைய பேரு. நாங்க எந்த விதத்திலயுமே மாத்தல. சன்னி நியூஸ், தத்தி டிவி, வைஸ் கேப்டன் நியூஸ், நியூஸ் 9, சில நியூஸ் சேனல் பேர்லாம் காட்டவே முடியாது, அவ்வளவு மோசமான பேர் தான் வச்சிருந்தாங்க. இதை பத்தி ஆனந்தவல்லி விகடன் மேகசின்ல அடுத்த வாரம் நீங்க தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப மத்த 3 கட்சிகள் பத்தியும் அவதூறு கிளப்பி விடுறது, அவங்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, உண்மைக்கு புறம்பான விஷயம். மேலும் திட்டமிட்டு சமூகத்தில் நிலவக்கூடிய நல்லிணக்கத்தை, அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட செய்திகளை அவர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். வன்மத்தோடு திட்டமிட்டு இந்த வேலை செய்யப்படுகிறது. தொண்டர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய நபர்கள் இவ்வாறான செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தாவேகாவினுடைய தலைமை இதை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆமா, இது பண்ணது எல்லாமே தாவேகா கட்சியோட அபிஷியல் மெம்பர்ஸ் தானா. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல மாசங்களா போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. விஜய் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களே சோசியல் மீடியால எடிட்டட் வீடியோஸ், ஃபேக் வீடியோஸ் பரப்பி விடுறது, மத்த கட்சிகள் மேல அவதூறு கிளப்பி விடுறது, இதுக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டமே இருக்கான். இது விஜய் அவர்களுக்கு தெரியாமல, இது ஆரம்பிச்சு விட்டதே விஜய் அவர்கள் தானா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. இனிமே நீங்க எல்லாருமே இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது, நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட்ல மீம் போடுறவங்கள நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்றது, கம்ப்யூட்டர்ல ரீசைக்கிள் பின் கிளியர் பண்றவங்கள சானிட்டரி ஒர்க்கர்ஸ்னு சொல்றதுக்கு சமம். ஏன்டா ரூமை கிளீன் பண்ண மாட்டீர? அம்மா நான் இப்பதாம்மா கம்ப்யூட்டர்ல ரீசைக்கிள் பின் கிளியர் பண்ணேன், டயர்டா இருக்குமா, தொடப்பக்கட்டை கொண்டு வரட்டுமா, இதுல பெருக்கிறதுக்கு தானே. அதோட கட்சி உறுப்பினர்களுக்கு வீடியோ போடுறீங்க, அதாவது எழுச்சியா பேசுவீங்கன்னா ஃபாரின்ல செட்டில் ஆன அப்பா 5 வயசு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி, இனிமே நீதான் என்னுடைய செல்ல வாரியர், புரிஞ்சுதா? ஒழுங்கா சாப்பிட்டு டைமுக்கு தூங்க, சரியா? அப்பா அடுத்த மாசம் வந்துருவேன். இப்படியா பேசுவீங்க? செப்டம்பர் மாசம் கரூர் டிராஜடி நடந்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்லைன் மேகசின் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. தாவேகா கட்சி உறுப்பினர்களே வார் ரூம் பாய்ஸ் அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா ஹேண்டில் உருவாக்கி இருந்தாங்க. அதாவது இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்க உண்மையிலேயே இறந்து போனவங்க தானா? அப்புறம் இது நடந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு சதி இருக்கு. முக்கியமா மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் திட்டம்
திட்டமிட்டு பிளான் பண்ணாங்க. எந்த விதமான சோர்ஸ் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம ஃபேக் நியூஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. ஏற்கனவே மக்கள் பதற்றமான சூழ்நிலையில இருந்த போது இவங்க இப்படி அவதூறு கிளப்பி விட்டுருக்காங்கன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு செயல்னு பாருங்க. ஏன் இது ஆபத்தான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த சோசியல் மீடியால கிளப்பி விடுற ஃபேக் நியூஸ் உண்மையான தாவேகா நிர்வாகிகளுக்கு இன்ஃபர்மேஷனா போய் சேருது. அவங்களே இதை பத்தி பெருமையா சொல்றாங்க பாருங்க. நாங்களாம் ஒரு மாவட்ட செயலர் ஒரு விஷயத்த வந்து நாங்களே பார்த்து பிரமிக்கிறோம். தலைமை கொடுக்கும் ஆக்சுவலா கண்டென்ட் அது போன் மாவட்ட செயலர் என்னால கூட யோசிக்க முடியாது, ஏன் பொதுச் செயலர் கூட யோசிக்க முடியாது, என் தளபதி கூட யோசிக்க முடியாது. ஐடிவிங்கனாவே என்னன்னா அதை வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு இதுதான் விஷயம். இங்க ஒரு விஷயத்த தளபதி பத்தி ஒருத்தன் பேசிட்டா அவன் எங்க இருக்கிற பாவம் ஏடா பேசுறாங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு இருப்பான். ஐடிவிங்கன்னு ஒண்ணு தேவையே கிடையாது, அதை தாண்டி ஒரு டீம் ஒண்ணு இருக்குது. ஓகே, இன்டர்நெட் மீம்ஸ்ல இருந்தா உங்களுடைய அரசியல் கண்டென்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய பாலிசிஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? தனியா போற பெங்குயினை காப்பாத்தணும், ராஜாராணி படத்துல நஸ்ரியா அவர்களை கொண்டது வடிவேல் அவர்கள் தான், இல்ல பீஸ்ட் படம் உண்மையிலேயே பிளாக் பஸ்டர் ஹிட், ஆமா இது உண்மையிலேயே மீம் தானா, நமக்கு தான் தரேன். நீங்க கேட்கலாம், ஏன் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல இவ்வளவு கண்டிப்பா நான் பேசுறேன், அவ்வளவு மோசமா அவங்க சோசியல் மீடியால நடந்துக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒன்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா, என் தாத்தாலாம் நானே பார்த்திருக்க மாட்டேன், ஆனா அவங்களுக்கு தெரியும் என் தாத்தா எப்படி இருப்பாரு, அவர் என்ன பண்ணாரு, என் குடும்ப சரித்திரம் என்னன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. சோ ரெண்டாவது கொஸ்டின், விஜய் அவர்கள் சோசியல் மீடியால ஏன் அவதூறு பரப்பி விடுறதுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்றதுதான். மூணாவது கொஸ்டின், இப்ப விஜய் அவர்கள் மீடியாவை இக்னோர் பண்றது மூலமா என்ன பிரச்சனை வருது? விஜய் அவர்கள் மௌனம் காக்குறாருன்னு பல ஊடகங்கள் மீடியா ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாவேகா கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஒரு இன்டர்வியூல பதிலும் சொல்லியிருப்பாரு பாருங்க. இப்போ நீங்க கேட்கலாம்னு சொன்னதுனால அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க முடியுது, உங்க தலைவர் விஜய் கிட்ட வந்து எங்களால கேள்வி கேட்க முடியல, ஏன் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க மாட்டாரு? எந்த பத்திரிகையில இருந்து வர விமர்சனத்துக்கும் அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்துல எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. பதில் மட்டும் கொடுக்கறது இல்ல, தன்னுடைய அறிக்கைகளாவும் கொடுப்பார். பொதுவாகவே அவர் சொல்லுவார், எனக்கு இந்த ட்வீட் போறது அதெல்லாம் பிடிக்காது. அவர் தனிப்பட்ட முறையில பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பத்திரிகையாளர்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும், நாட்டு மக்களுக்குன்னு இல்ல பல கேள்விகள் இருக்கும். அதை பத்திரிகையாளர்கள் வழியில தான் கேட்க முடியும். அதை நீங்க தவிர்த்துட்டு நான் பிரச்சாரத்தை மட்டும் தான் முன்னெடுப்பேன், நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை கேம்பெயின்ல சொல்லுவேன் அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? மொபைலைஸ் வந்து கரெக்டா நாங்க பண்ணணும். ரெண்டாவது, நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் மூலியமாவே வந்து கேட்கப்படுது, அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எந்த கேள்விக்கு அவர் இது வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்காரு. சோ அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் மூலியமாவே அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஓகே, மக்கள் கேட்கிற கேள்வி அவருக்கு போய் சேருது. சோ அவர் அதுக்கு டைரக்டா ஸ்டேஜ்லயே பதில் சொல்லிடுறாரு. சோ பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றது. டைரக்டர் என்கிட்ட வந்து படத்தோட கதையை சொல்லிட்டாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் டைரக்டா ஆடியோ லான்ச்லயே வந்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். சார் ஷூட்டிங்கே வரல சார், நீங்க அதெல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா, கதை புரிஞ்சிருச்சு, ஆடியோ லான்ச்ல நான் பதில் சொல்ல போறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? சரி, அப்படியே அவர் பதில் சொல்றாரான்னு பார்த்தாலும் அதுவும் மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாசம் மார்ச் 3ஆம் தேதி டிஜிபி அவர்கள்கிட்டவே இந்த ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்த நாள் தான் விஜய் அவர்கள் தஞ்சாவூர் ரேலி வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. ஆனா அதுல இதை பத்தி அவர் எதுவுமே மென்ஷனே பண்ணல. அப்கோர்ஸ் மத்த அரசியல் தலைவர்களையும் நேரா கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா விஜய் அவர்களுடைய கேஸ்ல அவர் மேல வைக்கிற கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே மக்கள் மூலமாவே அவருக்கு போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்றது, அவருடைய குறிப்பிட்ட பபுள்குள்ள எது வந்து சேருது எது வந்து சேர மாட்டேது, யார் என்ன சொல்றா அப்படின்னு யாருக்கு தெரியும்? இப்ப இதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் கரூர்ல நடந்த டிராஜடியா நம்மளால சொல்ல முடியும். கரூர்ல ஏகப்பட்ட பேர் உயிர் இழந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கார்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டாரு. இது இப்ப பெரிய பிரச்சனையா சொல்லல. பிரச்சனை என்னன்னா 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ அவர் அப்லோட் பண்ணிருக்காரு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும் தான். அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது, என்ன வேணாலும் செய்யுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேற எங்கேயுமே நடக்காதது இங்க நடந்தது எப்படி அப்படின்னு கேட்கறதே ஒரு ஃபால்ஸ் கிளைம் தான். ஏன்னா ஃப்ரண்ட்லைன் ஆர்டிகல் படியே கரூர்ல நடந்தது திருச்சி, நாகப்பட்டினம், அரியலூர், நாமக்கல் எந்த இடத்துலயும் நடந்திருக்கலாம். பல பேர் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. திருச்சியிலையும் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினது, டிராபிக் சிக்னல் உடைஞ்சு போனது, சாலையோரம் கடை போட்டிருந்தவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. பிரச்சனை என்னன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபேக் இன்ஃபர்மேஷன் உருவாக்கி விட்டு அது உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் போய் சேர்ந்து அது இப்போ உங்ககிட்ட வந்து சேர்றது மூலமா உண்மை எந்த அளவுக்கு டைல்யூட்டா மிஸ்ரெப்ரசன்ட் ஆகி வந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அவரே கான்ஸ்பிரசி கிளப்பி விடுற மாதிரி தான் அந்த வீடியோல பேசியிருக்காரு.
இதுக்கு வெறும் 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்னு, அவரை சுத்தி இருக்கிறவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் அவருக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கணும். இல்ல 2, உண்மை தெரிஞ்சிருந்தும் அவர் வேணும்னே பிளேம் டிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பண்றதா இருக்கணும். மேலும் இப்ப அவங்க கட்சியோட நிர்வாகிகளை கூட அனுமதி வாங்காம பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது பிரச்சனை வந்தா கூட அந்த இடத்துல யாராவது இருக்காங்கன்னா உங்ககிட்ட போய் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை தான் உருவாக்குது. சென்ற மாசம் சேலம் மீட்டிங் அப்ப விஜய் அவர்களை பார்க்க வந்த ஒரு ரசிகர் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்து போயிட்டாரு. அப்ப அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் தாவேகா கட்சி நிர்வாகிகள் கிட்ட கேள்வி கேட்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. After the unfortunate loss of life, journalists tried to question him on the sequence of events, and he refused to answer the questions posed by the journalists, and he also went on to snub at the journalists. That is when a clash broke out between several Tamil media reporters and TVK supporters climbing onto the vehicles of the journalists, and they're in fact screaming and shouting. ஆமா, இதுதான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. சோ கேள்வி என்னன்னா, இதே பேட்டர்ன் விஜய் அவர்கள் இன்னும் எவ்வளவு வருஷம் ஃபாலோ பண்ண போறாங்க? சோ லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चनக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கா? செப்டம்பர் மாசம் நியூஸ் மினிட் குரூப் ஒரு ஒப்பீனியன் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கரூர்ல நடந்த டிராஜடிக்கு அப்புறமா தாவேகா கட்சியை ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றதை விட நடிகர் விஜய் எப்படியாவது நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்க ஒரு கூட்டமா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 6 மணி நேரம் தண்ணி சாப்பாடு எந்த விதமான வசதியுமே இல்லாம வெயில்ல காத்துக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும். ஃப்ரண்ட்லைன் ஆர்டிகல்ல கூட இதை பத்தி பேசியிருப்பாங்க. பல ஆண்டுகளா இவருடைய ரசிகர்களா இருந்தவங்க இப்ப இவங்களுடைய கட்சியோட சப்போர்ட்டர்ஸா இருக்கிறதுனால ஏகப்பட்ட ட்ரபிள் மேக்கர்ஸா இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹீரோவோட இமேஜ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவு வேணாலும் செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த போது கூட தாவேகா கட்சி நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அடிக்கிற வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா அவங்க கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவங்க பண்ணிருக்காங்க. பாலிமர் டிவி இன்டர்வியூ எடுத்த போது கூட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லியிருப்பாங்க, நாங்க உள்ள வரும்போது எங்களை அடிச்சாங்க, ஏன்னா பெர்மிஷன் கேட்டு வந்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்களா. ஆமா, ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து பர்மிஷன் கேட்டு வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல சார், எனக்கு அது ஞாபகம் வரல, ஏன்னா உடம்புக்கு முடியாத மாதிரி ஒருத்தர் போஸ்டர்ல இருக்கிற ஒரு இமேஜை நாங்க பார்த்தோம், அவரை காப்பாத்தலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இத்தனைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பொண்ணை கூட்டு போய் விட்டது போது அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சதை பார்த்து அவங்களுடைய ஷர்ட்டை வந்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு வந்தாங்களா. இப்ப நீங்க எப்படி ஷர்ட் போடாம உள்ள வண்டி ஓட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியும் ஒருத்தவங்க தாக்கியிருக்காங்க. ஏன் சமீப காலமா நடந்த வீடியோஸ் கூட நீங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா அவர் மாநாட்டில் நடந்து வரும்போது வயர் கட்டாயி எல்லாரும் வரிசையா விழுந்ததா இருக்கட்டும், அவருடைய பவுன்சர் அவர் கண்ணு முன்னாடியே ஒரு ரசிகரை தூக்கி போட்டதா இருக்கட்டும், அவருடைய வேன் மேல ஒரு ரசிகர் ஏறி குதிச்சதா இருக்கட்டும், இதுக்கு நீங்க போடுற எஃபர்ட் ஒரு 10% ஒலிம்பிக்ஸ்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா நேரத்துக்கு இந்தியா ஜிம்னாஸ்டிக்ஸ்ல தங்கம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். பாயிண்ட் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி பேசும்போது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. சோசியல் மீடியால ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி விஜய் ரசிகர்களை வந்து திட்டுறதை நம்மளால பார்க்க முடியும். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நினைக்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க தான் இந்த ஈவென்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. இவங்கள பலருக்கு முதல்ல ஓட்டுரிமை இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். அஃப்கோர்ஸ் அவங்க செய்யற செயல்கள்லாம் சரின்னு சொல்ல வரல, அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே தப்பு தான். அதோட சோசியல் மீடியால பல சேனல்ஸும் இவங்க நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்க, இவங்க பேட்டி எடுத்து போடுறது. இதுக்கு சர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மத்த கட்சி தலைவர்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுறது வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருப்பாங்க. இதுக்கு 4 மில்லியன் வியூஸ் வந்து ஃபுல்லா அவங்களை திட்டி தான் வச்சிருப்பாங்க கீழே. இப்ப நாளைக்கு அவங்க வெளியே போகும்போது இது அவங்களோட இமேஜ் எந்த அளவுக்கு பாதிக்கும், இவங்க அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமா அவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு கூட பலர் புரிஞ்சுக்காம இருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா, இவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர்த்து இவங்க எல்லாம் இப்படிதான், இவங்களை நம்ம இப்படிதான் பிராண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்திலுமே சரி கிடையாது. இதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத மாதிரி தான் விஜய் அவர்களே மேடையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்றதும், விஜய் அவர்களுக்கே எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம பாக்குறோம். அதோட 51 வயசான ஒரு பர்சன் நீங்களே அங்கிள் கேட்டகரிக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்துல அப்பா கேரக்டர்ல நடிக்கிற எல்லா குவாலிபிகேஷன்ஸுமே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்களே மத்தவங்க அங்கிள் அங்கிள் கிண்டல் பண்றதுக்கு எந்த விதத்துல நியாயம்? பாயிண்ட் என்ன, விஜய் ரசிகர்களுடைய இந்த அக்ரெசிவான ஹீரோ வர்ஷிப்பிங் மூலமா அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா நடிகர் விஜய்க்காக ரசிகர்கள் இறந்து போறது இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. 2013ல 20 வயசு பையன் தலைவா படம் ரிலீஸ் ஆகாம போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இறந்து போனதா இருக்கட்டும், கத்தி படம் ரிலீஸ் ஆன போது கட் அவுட்டுக்கு பால் ஊத்துன ஒரு ரசிகர் கீழே வந்து இறந்து போனதா இருக்கட்டும், 75 வயசு தியேட்டர் ஓனர் மேல அந்த கிளாஸ் பேனல் விழுந்து அவங்க மேல ஏறி மிதிச்சு படம் பார்க்க போய் அவர் இறந்து போனதா இருக்கட்டும், லாக்டவுன் வந்த போது விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர் சண்டை போட்டு விஜய் ரசிகர் இறந்து போனதா இருக்கட்டும், 2025ல தாவேகா கொடி ஏத்துன போது 19 வயசு பையன் இறந்து போனதா இருக்கட்டும், மதுரையில ஒரு டெத்து, சேலம்ல ஒரு டெத்து, இன்னும் எவ்வளவு நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்?
சோ விஜய் அவர்கள் இப்ப ரசிகர்கள் மேல அக்கறை வச்சு என்ன பண்ணாரு? 2013 விஷ்ணு அவர்கள் இறந்து போனதா இருக்கட்டும், 2015 கட் அவுட்க்கு பால் ஊத்தின பையன் இறந்து போன போதும் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி செயல்கள் பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. ஆனா இதை தவிர்த்து விஜய் அவர்கள் பொது ஊடகங்கள்ல எந்த ஒரு இடத்துலயுமே ரசிகர்களை கண்டிச்ச மாதிரி ஒரு வீடியோ கூட பார்க்க முடியல. பெரிய அளவுல அவர் ரசிகர்களை கண்டிச்சு பார்த்த ஒரே வீடியோ வந்து தம்பி கீழறங்கு அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாங்கன்னு எடிட் பண்ணி மாத்திட்டாங்க. இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இப்ப இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றோம்? இந்த மாசம் தஞ்சாவூர் மீட்டிங் அப்ப என் வண்டியை யாரும் பின்தொடர்ந்து வராதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம், பைக்ல ஒரு பெரிய கூட்டம் அவர் பஸ் பின்னாடி வந்துகிட்டு தான் இருந்தாங்க. இதுல வந்துகிட்டு இருந்த ஒரு கல்லூரி படிக்கிற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்க அப்பா அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க பாருங்க. தெரியல, ஆனா காலேஜ்ல 10 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. 10 மணிக்கு மேல தான் வெளியே வந்திருக்காங்க. தேர்ட் இயர் தான் படிக்கிறாங்க. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க. விற்று தான் பிள்ளையை காப்பாற்றணும்ல, இதுக்கு பிறகாச்சும் பிள்ளையை திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க இதுக்கு சேர்த்து காப்பாற்றிடணும். பார்ப்போம், பரட்டுவோம், எவ்வளவோ பரட்டுறேன். ஒய்ஃபுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன், 12 லட்ச ரூபா காவேரியில் வச்சு பார்த்தேன், சமாளிச்சிட்டேன். அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? படிப்பு செலவையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது. 23ஆம் தேதி அந்த பையன் இறந்துட்டான். சோ இந்த ரசிகர்களுடைய மரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் பேசின வீடியோ தான் திருப்பி ஞாபகத்துக்கு வருது. என் மேல கை வைங்க, என் ரசிகர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவருடைய நெக்லிஜென்ஸ் மூலமா மட்டும்தான் ரசிகர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சோ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட மட்டும் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப இறந்து போன பையனா இருக்கட்டும், இல்லைன்னா தலைவா படம் ரிலீஸ் ஆகும் போது இறந்து போன ஒரு பையனா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல முதல் மாநாட்டுல இறந்து போன 6 பேரா இருக்கட்டும், இறந்து போனவங்க எல்லாருமே பெரிய பணக்கான குடும்பம் சேர்ந்த பசங்க எல்லாம் கிடையாது. மேலும் அவங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கூட தெரியல. சோ நீங்க வர தேர்தல்ல இவருக்காக ஓட்டு கொடுங்க, கொடுக்காம போறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கேள்வி என்னன்னா, நீங்க உயிரை கொடுக்கிற அளவுக்கு இவர் அவ்வளவு பெரிய வர்த்தான ஒரு பர்சனா அப்படின்றத நாங்க வைக்கிறோம். எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது விஜய் ஃபேன்ஸ் அவர்களுக்கு போய் ரீச் ஆகாது. அதனாலதான் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நாங்க இப்போ ஒரு ட்ரெய்லர் எடுத்திருக்கோம். இது விஜய் அவர்களை வச்சு எடுக்கிற ஒரு புது படம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாது விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டுவாங்கன்னு நம்புறோம். பாருங்க. பெருசு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறன்ற பேர்ல நிறைய பிரச்சனையாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. போட்டோ அனுப்பியிருக்கோம் பாரு. தொற்றுலையே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்டிகல் போட்டோம். அட பாவி, ஏன்டா அப்படி பண்ணீங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இவன் எதிர்காட்சி கிட்ட காசு வாங்கியிருப்பான் அப்படின்னு அவதூறு கிளப்பி விட்டுறலாம். எங்க அண்ணனையே தப்பா பேசுறீங்களா? உங்க மொத்த குடும்பத்தையும் எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு. அவ்வளோ பொண்ணுங்கள உங்க கட்சிக்காரங்க கிண்டல் பண்றாங்க, நீங்க அவ்வளோ கெட்டவனா பேபி? நான் நல்லவன் தான் பேபி, ஆனா சோசியல் மீடியால என் ஃபேன் செய்யற சம்பவம் தான் ரொம்ப கெட்டதா இருக்கும். நீங்க 5 கோடி கருப்பணம் வாங்குனீங்களா? ஆமா, இன்னும் 10 கோடி கருப்பணம் கூட தான் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? கோர்ட் டாக்ஸ் கட்ட சொன்னா நான் கட்டணுமா? அதெல்லாம் கட்ட முடியாது. நீதி தவறாத நாயகன் ஒரு படம் ஷூட்டிங் இப்ப கிளம்பணும். கட்சி வேலை எடுத்து செய்யறதுக்கு ஆள் வேணும் சார். கட்சி பேனர் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். 10 பேர் எடுத்துக்கோ சார். மக்கள் உங்களுக்காக பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துடு, அதுதான் நம்ம கட்சிக்கு ரொம்ப நல்லது. கட்சி உறுப்பினர்கள் செலிப்ரேஷன் மோட், கட்சி ஐடி விங் டர்டி மோட், கட்சி தலைவர் சைலண்ட் மோட். நான் வர தனியா. எப்படி படம் சூப்பரா? சர்டிபிகேட் கொடுக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இந்த படத்துக்காக சர்டிபிகேட் கொடுங்க சார்.